நம்முடைய ஜீவனை காத்தாரே. அல்லேலூயா. முந்தா நேற்று சேலாஸ் போயிட்டு வரும்போது ரிச்சர்ட் பிரதருடைய ஓனர் அந்த தாத்தா அவர் கார் ஓட்டிகிட்டு வந்தார். கார் ஓட்டிகிட்டு வந்தவர் அந்த பக்கம் ஒரு நல்ல பெண்டு, அந்த பக்கம் நல்ல இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா செடியோடு இந்த பக்கம் செடியோடு ஏறி வந்துட்டார். அதுக்கு மேலே எங்களுக்கு வழி இல்லை, நேருக்கு நேராக அடித்து தூக்கி நாங்கள் செடிக்குள்ளே அந்த பக்கம் வீசப்பட்டோம். சரிங்களா? வீசணும் ரோடு அந்த பக்கம் இன்னொரு வண்டி போகும், ஆனால் இந்த பக்கம் செடியோட அந்த உனி செடியோடு சேர்ந்து வந்துட்டார். காருக்குள்ளே பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கிறார். வண்டியோடு நாங்கள் கீழே விழுந்து முள்ளுக்குள்ளே விழுந்து செடிக்குள்ளே விழுந்து இடமே வேறு எங்கேயுமே இல்லை, ஒதுங்கவே முடியாது. அப்போது எந்திரிச்சு ஒரு டென்ஷன் கோபத்தில் தான் எந்திரிச்சு பார்த்தா 2 கையெடுத்து கும்பிடுறாரு. சரிங்களா? வயசான ஒரு ஐயா 2 கையெடுத்து கும்பிடுறாரு. கையெடுத்து கும்பிட்ட உடனே நமக்கு கோபம் வருமா? கோபம் வராது. மறுபடியும் ஓரம் கட்டி நிறுத்திட்டு சாரி அப்படின்னு மறுபடியும் 2 கையெடுத்து கும்பிடுறாரு. நான் சொன்னேன், ஐயா அந்த பக்கம் அவ்வளோ இடம் இருக்குல்ல ஐயா, ஏயா இப்படி ஏறி வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் தான் ஆரன் அடித்தேனே. ஆரன் அடித்தா எங்கே நின்று செடிக்குள்ளே நின்று ஆரன் அடித்தா நம்ம என்ன செய்ய முடியுங்க? அப்போது ஆனாலும் ஒரு சிறு காயம் இல்லாதபடி, சோத்திரம் ஃப்ராக்சர் இல்லாதபடி நான் விழுந்தது நல்ல ஒரு கல் மேலே தான் போய் விழுந்தேன். சரிங்களா? கல் மேலே தான் விழுந்தேன். பாக்கெட்டில் இருந்த கார் சாவி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவர் ஒரு கல் மேலே தான் விழுந்தேன். விழுந்து எந்திரிச்சு பார்த்தேன். சரி நான் நினச்சேன் ஏதோ சரி ரத்தம் மாதிரி எங்கேயும் சடி வரும்ன்ட்டு. ஆனால் ஒரு கீறல் இல்லாதபடி தேவன் அன்றைய தினத்தில் காத்தார். அதனாலே சோத்திரம் அவருடைய கிருபை தான் நம்மை காத்து வருகிறது. அல்லேலூயா. அதனாலே அவருக்கு நாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் சோத்திரம் அவருடைய கிருபை. அதனாலே நம்ம நன்றி சொல்லுவோம். ஆமென்.